2026 2020 என்னங்க மாண்புமிகு மதுவிலக்கு ஆயத்திற்கு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கடையானது கடை எண் 11,610 நில பிரச்சனை மற்றும் வாடகை பிரச்சனை காரணமாக இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் திண்டிவனம் வட்டம் நடுவனந்தல் கிராமத்தின் எல்லையில் 19/8/2026 அன்று இடமாற்றம் செய்யப்பட்டது. மேற்படி கடையின் அருகே பள்ளிகளோ கல்லூரிகளோ வழிபாட்டு தலங்களோ ஏதும் இல்லை. மேலும் இந்த கடையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடியிருப்புகளும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சி.வி. சண்முகம் அவர்கள் கிளாரிஃபிகேஷன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மதுவிலக்கு ஆய்வுத்துறை அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த பதில் ஏற்புடையதல்ல, தவறான பதில். நான் அந்த என்னுடைய தொகுதி, அந்த மயிலம் தொகுதி என்பது முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த தொகுதி, ஒரு பேரூராட்சி கூட இல்லாத ஒரு தொகுதி, குக்கிராமங்கள் விவசாயிகள் நிறைந்த பகுதி. நீங்கள் சொல்லுகின்ற செஞ்சி நகரத்து அருகையில் இருக்கின்ற ஜம்போதி கிராமத்திலிருந்து மாற்றப்பட்டு மூடப்பட்ட கடையை இப்போது கொண்டு வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி செஞ்சி நகரத்துக்குள் இருந்த அருகில் இருந்த கடையை 25 கிலோமீட்டர் தாண்டி திண்டிவனம் நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் இருக்கிற நடுவனந்தல் கிராண்டிபுரம் எல்லையிலே அந்த கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். எந்த முன்னறிவிப்பும் இல்லை, யாருக்கும் தெரியவில்லை, கடை எண் கூட இல்லை. அதனால தான் அந்த கடை எண்ணை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. கடை எண் இல்லை, பலகை இல்லை, எதுவும் இல்லை. திடீரென்று ஒரு இடத்துல ஒரு கார்ல அந்த சரக்கை கொண்டு வந்து டக்கு 2 பாட்டிலை வச்சு கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி கிட்ட அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிற 80 கிராமத்தில் இதுவரை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இதுவரை எந்த காலத்திலும் மது கடைகள் இருந்ததே இல்லை. இதுதான் முதல். நகரத்தில் இருந்த கடையை தூக்கி வந்து கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் 25 கிலோமீட்டர் தாண்டி 3 கிலோமீட்டர் திண்டிவனம் நகரத்தில் மது கடைகள் இருக்கிறது. ஆனால் கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? பக்கத்தில் பிரசித்தி பெற்ற அமைச்சர் அவர்களுக்கு நகர் பக்கத்திலே பள்ளிகள் இல்லை, கோயில்கள் என்று சொல்லார் தவறு. அது பக்கத்திலே கோயில் இருக்கிறது. அந்த நடுவனந்தல் கிராமத்திலிருந்து தான் அந்த காட்டு சிவரி, நடுவனந்தல் புதூர், தீவனூர், காட்டு மற்ற எல்லா கிராமத்திற்கும் செல்கிற அந்த வழியை தான் பள்ளி மாணவர்கள் செல்கின்ற வழி பாதை. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதில் முற்றிலும் தவறான பொய்யான தகவல்கள். இதை உடனடியாக நீங்கள் ஆய்வு செய்து அங்கே நீங்க அந்த மதுக்கடைகளை மூடப்பட வேண்டும். எடுத்து தடுத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து நேற்று மாலை 8 மணி வரை காவல் நிலையத்தில் வைத்துதான் விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பதட்டமான சூழ்நிலை அறிந்து அதை ஆய்வு செய்து அந்த கிராமப்புற மக்கள், விவசாய மக்கள் பாதுகாக்கிற வகையிலே அந்த கடையை மூட வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்டு முடிங்க. இல்ல, மாண்புமிகு உறுப்பினர் சொல்கின்ற கடை என்பது என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஜம்போதி ஊராட்சி, அது நகரம் அல்ல. அந்த மக்கள் இது மட்டுமல்ல, இன்னும் 4-5 ஊர்ல மக்கள் மிகிடந்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் அந்த இடத்துல கடை வேண்டாம்ன்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவோடு கவனித்து அந்த கடையை மூடிடலாம். நீங்க இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேற இடம் இல்ல, மக்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அந்த கடையை மூடி விடுங்கள். இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கேட்டு விரும்புகிறேன். உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் பொய்யானது என்று சொன்ன வார்த்தை நீக்கப்பட்டு உண்மைக்கு மாறானது என்று மாற்றப்படுகிறது. மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாவட்ட ஆட்சியரின் அவர்கள் சொல்படிதான் இப்போ இந்த தகவல் இங்கே வழங்கப்பட்டது. மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து அங்கு தவறுகள் இருப்பின் நிச்சயம் இந்த அரசு பரிசீலிக்கப்படும். அதே மாதிரி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி கடைகள் இடமாற்றம் செய்கிறது என்னன்னா, முதல்ல 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய முடிவு. கடந்த காலத்தில் விட இது 700 பேசுங்க. அண்ணன் இதை கேட்குறீங்க, நீங்க மூடி இருக்கோன்னு கேட்குறீங்களா? நீங்க பேசுங்க. நிச்சயம் அந்த 717 கடைகளான லிஸ்ட்டை இன்னைக்கு சாயந்தரம் கூட கொடுக்கறதுக்கு அரசு தயாரா இருக்கு. அதுல விலாசங்களோட கொடுக்க தயாரா இருக்கும்.
கடை எண்ணே போதுமானதுன்னு தான் நினச்சோம். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டது கூடங்க அந்த விலாசத்தோடு கொடுக்க தயாராக இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்லாட் வரும்போது நிச்சயம் நீங்கள் சொன்ன மாதிரி கடைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கலாம். நன்றி.